அதான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ நான் பார்த்தேன். நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கு, பேசாமல் விட்டால் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்கிறத நம்ம வந்து அந்த ரன்னிங்கில் சொல்லக்கூடாது. லைட்டாக பிரேக் மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு கியர் போட்டதுக்கப்புறம் இப்போ ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுறேன். லாங்குவேஜ் தமிழ் தெரியாது, ஆனால் ஹிந்தி தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சரி, ஓகே. ஃப்ரீ லெஃப்ட் இருக்குதுங்கிறது உங்களுக்கு ஐடியா தோணலை, பட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பிரேக்கை லூஸ் பண்ணி வண்டியை மூவ் பண்ணிடுங்க. இந்த ஒரு மிஸ்டேக், சரியா? இப்போ ஸ்டாப் பண்ணுங்க, கிளச்சு பிரேக், ஓகேவா? மற்றபடி உங்களுக்கு ஓகே தானே? ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கா? ஸ்டாப் பண்ண இடம் ஸ்லோப்பில் எப்போ ஸ்டாப் பண்ணாலும் இந்த பாருங்கள், கிளச்சு ஓகே, வண்டியை கொண்டு வந்துட்டீங்க. அதில் ரெண்டு மிஸ்டேக்கு. சிக்னலை பார்த்து நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க. இந்த பிரேக்கை லைட்டாக யூஸ் பண்ணிவிட்டு கிளச்சை லைட்டாக பைட்டிங் பாயிண்ட் ரிமூவ் பண்ணணும். பைட்டிங் பாயிண்டில் ஒரு வைப்ரேஷன் வருதா? ஓகே, போகலாம். பேர் என்ன? ரோஹித். இப்போ நான் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க. ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ நம்ம கொடுக்குறோம், சரிங்களா? எப்படின்னா, நான் இது வரைக்கும் வந்து நான் வந்து பேசிக்கிட்டே வருவேன், ஓட்டுவாங்க, சொல்லுவேன், அட்ஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு. நீங்கள் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு 70% 60% நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாங்குவேஜ் தெரியாது, ஆனால் தமிழ் தான், ஹிந்தி தான் இல்லையா? ஹிந்தியில் நான் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் தமிழில் எதுவுமே சொல்ல மாட்டேன், மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, சரியா? ஒரு ரவுண்டு நீங்கள் அங்கே போயிட்டு வரணும். இதுக்கிடையில் என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? போகலாமா? சேம் ரூட் இப்படி? சேம் ரூட், அதே ரூட்டு போங்க. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, எப்படி போகலாம், லெஃப்ட் போகலாமா, ரைட்டு போகலாமா? அந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போதெல்லாம் இண்டிகேட்டர் கரெக்டாக நீங்கள் தான் போடணும், சரிங்களா? எடுக்கும்போது பார்த்து எடுத்துக்கங்க. இதுக்கப்புறம் நான் அங்கே முடியும் போது தான் பேசுவேன், சரியா?
இதில் மட்டும் பேசுகிறேன். லெஃப்ட் என்ன இண்டிகேட்டர் போடு. லெஃப்ட் தான், ஃப்ரீ லெஃப்ட் தானே. இந்த லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ஸ்டாப் பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரண்டில் போங்க, ஃபஸ்ட்டு ரைட்டாக ஃப்ரண்டில் போங்க. கேட் இருக்குது. ஸ்டாப் பண்ணு.
உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி வச்சோம். என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் எதுவும் பேச மாட்டேன், டேர்னிங் வந்தால் மட்டும் டவுட் இருந்தால் லெஃப்ட் ரைட் மட்டும் சொல்லுவேன் அப்படின்னு. ஓகே சரியா? இப்போ இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா? நீங்களே சொல்கிறீங்களா நான் சொல்லுவேன்? நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லுவேன். லெஃப்ட்டில் டர்னில் இந்த லெஃப்ட் சிக்னலில் மேலே வந்து ஸ்லோப்பு. ஸ்லோப் சரியா? அந்த இடத்துல நீங்கள் பிரேக் பண்ணாமல் நீங்கள் கிளச்சை டக்குன்னு எடுத்தீங்க. சரிங்களா? அது ஒரு மிஸ்டேக்கு. அதே மாதிரி நீங்கள் வரும்போது என்ன பண்ணீங்கன்னா ஃப்ரீ லெஃப்ட் தான். அது எப்போவுமே சிக்னலில் நம்ம போகிறது எப்போவுமே ஃப்ரீ லெஃப்ட் தான். ஆனால் நீங்கள் அங்கே போய் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரீசனே கிடையாது அங்கே. ஏன்னா லெஃப்ட்டில் வண்டி இல்லை. புரியுதா? லெஃப்ட்டில் வண்டி இல்லை, ஃப்ரீ லெஃப்ட்டு. நம்ம எப்போ ரெகுலராக போகிற ரூட் அது. அப்போ நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு ஃபஸ்ட்டு மூவிங், அந்த ஃபஸ்ட் கியர்லேயே மூவிங்கில் அப்படி திருப்பி இருந்தீங்கன்னா திரும்பி இருக்கும் வண்டி. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நான் சொல்லாதனால நீங்கள் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நீங்கள் எதனால் ஸ்டாப் பண்ணீங்கன்னா சிக்னலை பார்த்து ஸ்டாப் பண்ணீங்க. இப்போ எனக்கு ஐடியா வரும், உங்களுக்கு ஐடியா வராது, அது கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் பிஃபோர் என்கிட்ட கேட்டிருக்கணும், சார் நம்ம இப்போ லெஃப்ட் திரும்பினா ஃப்ரீ லெஃப்ட் தானே, திரும்பலாமா அப்படின்னு கேட்டிருக்கணும். நீங்கள் சிக்னலை பார்த்தோன்னு நிப்பாட்டிங்க. அது ஒரு மிஸ்டேக். சரிங்களா? மற்றபடி இங்கே இந்த ஒரு இடத்துல ஜர்க் ஆச்சு. ஃபஸ்ட்டு கியர் மூவ் பண்ணீங்க லைட்டாக, உடனே சடன்லியே செகண்ட் கியரை போட்டிங்க. அப்போது அந்த வண்டியில் வந்து ஒரு ஜர்க் தெரிஞ்சுது லைட்டாக. அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும், சின்ன ஸ்மால் ஜர்க் இருக்கும் அதில். இது மட்டும்தான். அப்போ 2 பாயிண்ட் தான். நான் உங்கள்கிட்ட பேச்சு கொடுக்காமையே நீங்கள் ஓரளவுக்கு வண்டியை கொண்டு வந்துட்டீங்க. அதில் 2 மிஸ்டேக்கு. சிக்னலை பார்த்து நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க. அங்கே ஃப்ரீ லெஃப்ட் இருக்குதுங்கிறது உங்களுக்கு ஐடியா தோணலை, பட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஸ்டாப் பண்ண இடம் ஸ்லோப்பில் எப்போ ஸ்டாப் பண்ணாலும் இந்த பாருங்கள், கிளச்சு உள்ளே போதா, கிளச்சு பிரேக்கு இங்கே பாருங்கள், லைட்டாக பிரேக் மூவ் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு கியர் போட்டதுக்கப்புறம் இப்போ ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த பிரேக்கை லைட்டாக யூஸ் பண்ணிவிட்டு கிளச்சை லைட்டாக பைட்டிங் பாயிண்ட் ரிமூவ் பண்ணணும். பைட்டிங் பாயிண்டில் ஒரு வைப்ரேஷன் வருதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பிரேக்கை லூஸ் பண்ணி வண்டியை மூவ் பண்ணிடணும். இந்த ஒரு மிஸ்டேக். சரியா? இப்போ ஸ்டாப் பண்ணுங்கள், கிளச்சு பிரேக். ஓகேவா? மற்றபடி உங்களுக்கு ஓகே தானே? ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கா? லாங்குவேஜ் தமிழ் தெரியாது, ஆனால் ஹிந்தி தெரியும், கொஞ்சம் தெரியும். சரி, ஓகே. அதான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ நான் பார்த்தேன். நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், பேசாமல் விட்டால் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்கிறத நம்ம வந்து அந்த ரன்னிங்கில் சொல்லக்கூடாது, ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் சொல்ல முடியும். அதான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஓகேங்களா?